ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியிலே 4ஆம் தந்திரத்திலே நாம் தொடர்ந்து இன்றைய தினம் வைரவி மந்திரம் என்கிற பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஒன்பது தந்திரங்களை திருமூல தேவநாயனார் அருளி செய்கின்ற பொழுது நந்தி தமக்கு உபதேசம் செய்த ஆகமங்களை தாம் தமிழில் செய்ததாக அவர் கூறுகின்றார். 28 ஆகமங்களிலே 9 ஆகமங்களை நந்தி உபதேசமாக பெற்று நந்தி பரம்பரையிலே வந்த நம்முடைய திருமூல தேவநாயனார் அவற்றை தமிழிலே நமக்கு தருமாறு இறைவன் பணித்தார். அதில் தெளிவாக சொல்லுகிறார், 9 ஆகமங்களை தமக்கு உபதேசம் செய்தாலும் அந்த 9 ஆகமங்களை தாம் 9 தந்திரங்களாக தந்தாலும் 28 ஆகமங்களினுடைய மொத்த செய்திகளும் இந்த 9 ஆகமங்களிலே உள்ளன என்று சொல்லுகிறார். ஆக தாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்பது போல நந்தியிடம் தாம் பெற்ற அந்த உபதேசத்தை தமிழிலே ஆகம நூலாக நமக்கு தந்தார் திருமூல தேவநாயனார். தமிழ் செய்த பெரிய தவ பேருன்னு தான் சொல்லணும் திருமந்திரம். திருமந்திரம் போல ஒரு நூல் வேறு மொழியில் இல்லை. திருமந்திரம் எளிய மொழியினாலே அரிய செய்திகளை நுட்பமாக கூறியிருக்கிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். தேர்ந்தெடுத்து கொண்ட சொற்கள் எளிமையான சொற்கள், ஆனால் சொல்ல வந்த செய்திகள் நுட்பமான செய்திகள். இந்த நுட்பமான செய்திகளை திருமூல தேவநாயனார் தமிழிலே வடிப்பதற்கு தமக்கு இறைவன் ஆணையிட்டான் என்றே கூறுகின்றார். என்னை நன்றாக படைத்தனை தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று அவர் கூறுகின்றார். நாம் தொடர்ந்து 3 தந்திரங்களை சிந்தித்தோம். 4ஆவது தந்திரத்தையும் சிந்தித்து வருகிறோம். அடிக்கடி என்னுடைய பேராசிரியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வரும். ஒரு பாடத்தை படித்து உணர்ந்து அறிந்து தெரிந்து கொள்வதற்கு 6 மாதங்களிலிருந்து 1 வருடம் கூட பிடிக்கலாம். ஆனால் மறந்து போவதற்கு 6 நிமிடம் போதும் என்று சொல்லுவார். இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு அவ்வப்பொழுது நம்முடைய தொடர்பிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டிய
செய்திகள். அதனால தான் நம்முடைய சமயத்திலே வாழ்வு வேறு சமயம் வேறு என்று வைக்காமல் சமயமே வாழ்வு, வாழ்வே சமயம் என்ற முறையிலே அமைத்தார்கள். எந்த சடங்கை தொட்டாலும் அல்லது எந்த செய்தியை செய்தாலும் அதிலே நமக்கு சமயம் சம்பந்தமான அந்த செய்திகள் நமக்கு கிடைத்துவிடும். ஆக இந்த 4வது தந்திரத்தை நான் முன்னமையே ஒரு அறிமுக உரை கொடுத்திருந்தேன். இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக இந்த செய்தியை நான் சொல்ல கடப்பாடு உடையவன். 4வது தந்திரம் கிரியை பற்றி பேசுவது. 3வது தந்திரம் முழுமையும் யோக மார்க்கம் பற்றி பேசுவது. கிரியை என்றாலே சக்தி என்று ஒரு சக்தி வழிபாடு. சக்தி வழிபாட்டிலே சக்தி பேதம் என்று சக்தியினுடைய பல்வேறு நிலைகளை இந்த வழிபாட்டிலே நாம் எப்படி அவளுடைய அருளை பெறுவது என்கிற முறையிலே தான் இந்த 4ஆம் தந்திரம் முழுமையுமே அமைத்து தந்திருக்கிறார். அப்படி அமைத்து தருகின்ற பொழுது அந்த கிரியை மார்க்கத்திலே சக்தி வழிபாடு எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால் அது மந்திர வழிபாடாக அமைகிறது. வழிபாட்டிலே ரொம்ப வலிமையுடையது மந்திர வழிபாடு. மந்திர வழிபாடு நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்பதனாலே தான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து உருவ வழிபாடு நமக்கு தரப்பெற்றது. இறைவனுடைய உருவத்தையே மந்திரமாக கருதி வழிபாடு செய்ய நாம் பக்குவப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் இறைவனுக்கு உருவம் மந்திரத்திலே என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நமக்கு இந்த கண்ணை காட்டிலும் காதை கூர்மையாக இறைவன் தந்திருக்கின்றார். நிறைவாக நாம் உபதேசம் பெற்று இந்த வாழ்க்கையை நாம் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய குறிப்பு. உறுப்புகளிலேயே மிகச்சிறந்தது உறுப்பு செவிதான். டாக்டர் வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் நான் தெரிஞ்ச செய்தியை சொல்கிறேன், அப்புறமா தான் அவங்கள்ட்ட கேட்கணும். நான் படித்தது கருவிலே ஒரு குழந்தை தரிக்கிற பொழுது அதற்கு முதலில் தோன்றுகிற உறுப்பு செவி என்று நான் படித்திருக்கிறேன். அதுக்கு முதல்ல தோன்றுகிற உறுப்பு செவிதான் அப்படின்னுட்டு. அதனால் செவி ரொம்ப உயர்ந்த கருவி. அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், செல்வத்துள் செல்வம் மூக்கு செல்வம் அப்படின்னார். அப்படியா சொன்னார்? அது சொல்லலை. செல்வத்துள் செல்வம் நாக்கு செல்வம் அப்படின்னு சொல்லலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னார். செல்வத்தில் அதை விட மிஞ்சிய செல்வமே கிடையாதுன்ட்டார். இன்னொன்று, அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினார். எல்லாம் தலை அப்படின்னா அந்த செவி அந்த ஒன்று தான் அது தலைன்னு அர்த்தமே. அது இல்லைன்னா அதுக்கு தலைன்னு பேரே அர்த்தம் இல்லை. தலைன்னா முதன்மையானதுன்னு ஒரு பொருள் இருந்தாலும் நமக்கு தலைனியே இதுக்கு பேர் அப்படின்னா உடம்புல இது முதன்மையான பகுதி. கிட்டத்தட்ட 5 புலனும் இங்கேயே தான் இருக்குது, தலையில் தான் வச்சுருக்கார். இந்த உணர்தல் மட்டும்தான் மித்த பகுதியெல்லாம் இருக்கே தவிர பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொட்டாலும் தெரிகிற உணர்வும் இங்கே வச்சார். 5 புலன்களும் இங்கே தான் வச்சார். அதனால இந்த செவி ரொம்ப ஒரு தலையாய செல்வமாக நமக்கு கருதப்படுகிறது.
நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு தெளிவாக வந்து விட்டாலே வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆரம்பிச்சிடும். யார் சொல்றதை கேட்கறது, யார் சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு ஒரு வரமுறையை நாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக பண்ணிட்டா கூட போதும், வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிரும். செவிதான் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அதனால தான் நம்முடைய திருமுறையே தோடுடைய செவியன் அப்படிதான் துவங்குது. திருச்செவியை சிறப்பித்தார் அப்படிங்கிறார் தெய்வ சேக்கிழார். இந்த செவியில தான் துவங்குகிறது. இறைவனுடைய செவியில துவங்கி இறைவனுடைய திருவடியில முடிவது தான் 12 திருமுறையும். 1ஆம் திருமுறை செவி, 12ஆம் திருமுறை திருவடி. அப்படி மேலே இருந்து அந்த 12 திருமுறையும் இறைவனுடைய திரு உருவம். ஆக அந்த செவி அவ்வளவு ஒரு முக்கியமானது. கேட்கக்கூடாததை கேட்டோம்னா வம்பு தான். எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கணும். சாயந்தரம்லாம் கூட நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க. காலையில் என்ன மந்திரம் போட்டாலோ தெரியல, வள்ளு வள்ளுன்னு விழுவுறான் என் புள்ள அப்படிங்கிறாங்க. அந்த மந்திரத்தை எல்லாம் காதை கொடுத்து கேட்குற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அதுக்கும் வேறு மந்திரம்தான். நான் என்ன மந்திரம்னு சொல்ல வேண்டாம், அத்தனை பேர் சிரிக்கிறதுலேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாது. நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக புரிகிற மந்திரம் அது. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், செவியினாலே நாம், அதனால தான் திருமந்திரத்தை உபதேசமாகவே சொன்னார். நம்ம 30 உபதேசம் என்று அதில் ஒரு பகுதி வருகிறது. 1ஆவது தந்திரத்தில் 30 உபதேசம். நல்ல செய்திகளை, நல்ல திருமுறை பாடல்களை, நல்லவற்றை கேட்பது. சரிங்க சார், என்ன வேணால் கேட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது இதை கேட்கறது அப்படின்னாது ஒரு பாலிசி. இதை மட்டும்தான் கேட்கறதுங்கிறது கடினம். இதோடு சேர்த்து அதையும் கேட்கறதுன்னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரி, அப்படியாவது முதல்ல துவக்கத்தில் ஆரம்பித்து செய்யலாம். செவி ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ளும். அதனால தான் உபதேசமாக திருமந்திரத்தை செய்தவர். மந்திரங்களை சொல்லுவதும் கேட்பதும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் கேட்டு 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 கேள்வி ஞானமாக இறைவனுடைய பெருமையை உணர்கிற பொழுது இந்த கேள்வி ஞானம் அனுபவ ஞானமாக நமக்கு வந்து சேருகிறது. உபதேசம் என்பதே அனுபவம் கேள்வி ஞானமாக வருவது. ஒருவருடைய அனுபவம் நமக்கு கேள்வி ஞானமாக வருவது. சும்மா படித்ததெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தான் ஒருவர் என்ன அனுபவப்பட்டாரோ அதை மற்றவருக்கு சொல்வது தான் உபதேசம்னு பேர். அனுபவத்துக்கு வராததை சொல்கிறது உபதேசம். உபதேசம் என்ன வேறு பொருள்லாம் சொல்லுவாங்க. தேசம்னா இடம், உபன்னா கிட்டக்க, அருகாமையில் சென்று சொல்லுவதுன்னு அப்படி அல்ல. அது பொருளுக்காக அப்படி சொல்லியிருப்பார்கள். உபதேசம் என்பது தம்முடைய அனுபவத்தை சீடனுக்கு உணர்த்துதல். அதுதான் ரொம்ப முக்கியம். உபதேசம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லுவது மட்டுமல்ல, உணர்த்தணும். செய்தியை தெரிவிப்பவர், விளக்குபவர், தெளிவுபடுத்துகிறவர் ஆசிரியர். ஆனால் உணர்த்துகிறவர் குரு. ஆசிரியர் வேறு, குரு வேறு, 2 பேரும் ஒருத்தர் இல்லை. ஆசிரியர் தெளிவுபடுத்துவார், குரு உணர்த்துவார். ஆசிரியருக்கு சொற்கள் தேவை, குருவுக்கு அது தேவையில்லை. பார்வையாலேயே கூட அவர் தெளிவுபடுத்துவார். கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் அக்கிரந்த பூரணமாயினார். ஆக சொல்லிலே துவங்கி சொல் அல்லாத நிலைக்கு நாம் பக்குவம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மந்திரமானது முதலிலே சொல் நிலையிலே இருந்து உணர்வு அனுபவ நிலைக்கு வரணும். இந்த அனுபவ நிலை வருவது தான் சக்தி வழிபாடு. மந்திரமாக இருக்கிற ஒரு ஒலி நமக்கு அனுபவமாக விளைவது, அதுதான் சக்தி வழிபாடு.
பொதுவாக இப்போ சைவ சமயத்தில் ஈசன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த ஈசனுக்கு பதின்னு ஒரு பேர் இருக்கு, சிவம்னு ஒரு பேர், சக்தின்னு ஒரு பேர். இதெல்லாம் ஈசனுடைய திருநாமங்கள் தான். எப்போ அவனை பதின்னு சொல்லணும், எப்போ அவனை ஈசன்னு சொல்லணும், எப்போ சக்தின்னு சொல்லணும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சக்தி என்பது வேறு, சிவம் வேறா அப்படின்னு கேட்டால் நமக்கு சக்தி வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். நமக்கு சிவம்தான் சக்தி, சக்தி தான் சிவம். எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ சுயமான நிலையிலே சிவம் இருக்கிறது, சுயம் பிரகாசம். அதனுடைய இயல்பான நிலை, சொரூப நிலை. அப்போ அதுக்கு பேர் பரசிவம் என்று அதற்கு பேர். அது உயிர்கள் தோறும் பதிந்து விளங்குகிறது, ஒன்றாய் வேறாய் உடனாய். அப்போ அதுக்கு பதின்னு பேர். ஒரே சிவம் தான் அதுக்கு. அப்போ பரசிவம். எப்போ பதின்னு பேருன்னா உயிர்களுக்கு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிற பொழுது அதுக்கு பதின்னு பேர். உயிர்களை உடம்போடு ஒன்றுபடுத்துவது, உயிர்கள் உடம்பிலே இருந்து வினைகளை அனுபவிக்குமாறு செய்வது, வினைகள்லாம் நிறைவேறிய பிறகு உயிரையும் உடலையும் பிரிப்பது, உயிருக்கு மறைப்பு அறிவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை தருவது, பூரணமாக அருளுவது என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை செய்கிற பொழுது அதுக்கு பேர் சக்தி. தொழில் செய்கிறவ தான் சக்தி. இந்த படைப்பு, காத்தல் இதெல்லாம் செய்கிறது யாருன்னு கேட்டால் சக்தி. இப்போ சிவம், அதுக்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிவத்திற்கு தொழிலாற்றுகிற பொழுது சக்தின்னு பேர். அந்த ஆற்றுகிற தொழிலை ஆற்றுகின்ற அந்த நிலையிலே தான் அவள் சக்தி என்று அறிந்து கொள்ளப்படுகிறாள். அவளுடைய பெருங்கருணையினால் தான் உயிர்கள் இந்த உலகத்தில் பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றன. இந்த நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் கூட ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை, அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே என்று திருமூலரே சொல்லுகிறார். அப்போ அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால், நாம் பேருக்கு சொல்லுகிறோம் 5 பேர், ஒருத்தர் படைக்கிறார், ஒருத்தர் காக்கிறார், ஒருத்தர் ஒடுக்குகிறார், ஒருத்தர் மறைக்கிறார், ஒருத்தர் அருளுகிறார் நாம் சொன்னாலும் கூட இந்த 5 பேரும் தொழில்கள் ஆற்றுவதற்குரிய சக்தியை தருகிறவள் அவள்தான். அவள்தான் அந்த தன்னுடைய ஆட்சியின் கீழே அவர்களை வைத்து இந்த 5 தொழில்களையும் செய்கின்றாள். அவளுக்கு சக்தின்னு பேர். அப்போ 5 தொழிலை செய்கிற பொழுது சிவத்துக்கு சக்தின்னு பேர். அதனால திருமூலரும் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார், அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே என்று சொல்லுகிறார். சக்தியினுடைய வடிவங்கள், பல்வேறு வடிவங்களை நாம் அந்த மந்திர ரூபமாக இருக்கிற அவளை நம்முடைய எளிமைக்காக வடிவங்களாக கொண்டு அவளை வழிபாடு செய்கின்ற அந்த முறையையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அவளுடைய வடிவங்களிலேயே 2 வடிவங்கள் ரொம்ப உயர்ந்த வடிவங்களாக கருதப்படுகிறது. அதில் ஒன்று வராகி, இன்னொன்று வைரவி. இந்த வைரவி என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம் மிக மிக சிறந்த வடிவமாக கருதப்படுகிறது.
சிவகுமாரர்களிலே ஒருவராக கருதப்படுகிறவர் யாரு? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருக்கேன். சிவகுமாரர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்கேன் நான், இல்லையா? எத்தனை பேர் சிவகுமாரர்கள்? 4. 4 யாராரு? விநாயகர், வீரபாகுவா? இல்லை வீரபாகுலாம் இல்லை. மூத்த பிள்ளையார், கடைசியில் இளைய பிள்ளையார். மூத்த பிள்ளையாருக்கு இளைய பிள்ளையாருக்கு இடையில 2 பேர். ஒருத்தர் வைரவர், இன்னொருத்தர் அகோர வீரபத்திரர். இதில் வைரவர் அகோர வீரபத்திரர் 2மே வேக வடிவம். வைரவர் ஒரு சிறப்பான ஒரு மூர்த்தமாக கருதப்படுது. சில நேரத்தில் சாப்பிட்டா பேசி வேலையை முடிக்கலாம், சில இதில் தடாலடி போட்டால் தான் வேலையாக ஆகும், இல்லையா? சில பேர் சொல்லி திருத்தலாம், தட்சிணையெல்லாம் சொல்லி திருத்த முடியுமா? திருத்த முடியாது. வைரவர் பிரம்மனுடைய 5வது தலையை கிள்ளியவர், தன்னுடைய நகத்தினாலே கிள்ளியவர். சிவதீட்சை பெற்றவர்கள் குற்றம் செய்கிற பொழுது தண்டிக்கிற உரிமை யமனுக்கு கிடையாது, வைரவருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தீட்சை வாங்கினவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை தண்டிக்கிற உரிமை பெற்றவர் யாரு? வைரவர். அது தெரிஞ்சுதான் சார் நாங்கள் இன்னும் தீட்சையை கொஞ்சம் வாங்காமல் இருக்கேன், யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குன்னே அவருக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் உங்கள் டியூட்டின்னு. அதில் வைரவரோட டியூட்டி சிவதீட்சை பெற்றவர்கள் தவறு செய்கிற பொழுது அது ஒரு தண்டனை நம்ம எடுத்துக்க வேண்டாம், கரெக்ஷன், அவ்வளோதான், சரி பண்ணுகிறார், அவ்வளோதான். யமனுக்கு உரிமை கிடையாது. தீட்சை வாங்கினவர்களை யமன் தொடுவதற்கோ தண்டிப்பதற்கோ உரிமை கிடையாது. சிவதீட்சை பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் சிவதீட்சை பெற்றார்களோ அவர்களை எல்லாம் சிவன் தன்னுடைய உலகத்திற்கு அழைத்து செல்ல கணங்களை அனுப்பி வைப்பான். அவரவர்களுடைய நிலையில் அவரவர்களுக்கு அந்த நியாயங்களை எல்லாம் அவனே தான் அவர்கள் தான் வழங்குவார்கள். யமலோகத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவ்வளோதான். இவர் பார்த்துக்குவார், இவர் டிபார்ட்மெண்ட். தீட்சை வாங்கினவர்கள் மட்டும். சிவதீட்சை அதனால தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுவதற்கு காரணம், கூற்றம் மன்னதோர் கொள்கை என் கொள்கைன்னாரு. யாரு? மணிவாசகர் சொன்னார். நீ அடிக்கிறதா இருந்தாலும் நீ அடிப்பா அப்படின்னார். அடிக்கிறதா இருந்தாலும் நீ அடி, உதைக்கிறதா இருந்தாலும் நீ உத. நான் எவ்வளவோ கூட்டு பார்த்தேன், நீ வரமாட்டேங்கிற. ஆனால் நீ ரொம்ப சுலபமாக வந்ததே கூற்றுவனுக்கு தான் வந்திருக்கிற. எத்தனையோ பேர் தவம் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் எவ்வளவோ எத்தனை சிரமங்கள் பட்டிருக்கிறாங்க, எத்தனை விதமான யோகங்கள் செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீ வரல. ஆனால் எவனுக்கு சட்டுன்னு வந்த திருவடி தீட்சையும் கொடுத்து விட்ட. அது தீட்சைன்னு எடுத்துக்கிட்டார் அவர். உதச்சி யாரு உன் காலில் படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. அதனால உன் காலில் தீட்சை வாங்கியிருக்கிறான், யாருக்குமே கிடைக்காது. மார்க்கண்டேயரை பற்றி பேசுகிறப்ப எல்லாம் எவனை பற்றியும் பேசித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆக எதற்கு காரணம்னா, அந்த அளவுக்கு உன்னாலே தீண்ட பெறுகிற ஒரு பெரிய பாக்கியம். நெருப்பு போய் பாண்டிய மன்னனை ஒன்றும் செய்யாமல் விட்டுச்சு, காரணம் என்னன்னு கேட்கறதுக்கு தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கரம் தீண்ட பெறுவதற்குரிய அந்த யோகத்தை அவன் பெற்றிருக்கிற காரணத்தினால தப்பிச்சுக்கிட்டான்னார். அப்படி சொல்கிறாரு தெய்வ சேக்கிழார். ஏன்னா சுவாமி தீண்டி திருநீர் பூசுகிற அந்த பாக்கியம் இருக்கான், அந்த பேர் இருக்குது. அதனால் நெருப்பு
விட்டுருச்சு அப்படின்னார். வெறும் காய்ச்சலோடு விட்டுச்சு. அப்ப இந்த ஒரு பெரும் பேரு இந்த வைரவர் சிவதீட்சை பெற்றவர்கள் குற்றம் செய்கிறவர்களுக்கான அந்த ஒருத்தலை அவர் செய்கின்றார். அவர்தான் ஆணவம் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் போய் அதை கிளியர் பண்றவர். யமன் பிரம்மனுக்கு 5 தலை, 5வது தலை இருக்கிறதுனால சிவனை பார்த்தே என்ன மகனே சௌக்கியமானு கேட்டார். அதனாலதான் வைரவர் 5வது தலையை கிள்ளிட்டார். நான் பிரம்மன் திரும்பவும் அடுத்த தலை படிச்சுக்க வேண்டியது தானே, படிச்சுக்கன்னாரு. வளரல 5வது தலை. 5வது தலை இருக்கிறது பெருசு இல்லை, போனா வரணும் இல்லை, வரலையே, நீ படைக்கிறவன் தானே, படிச்சுக்க 5வது தலைன்னா படைக்க முடியல. அப்பதான் தன்னுடைய தன்மையை உணர்ந்தான் பிரம்மன். அப்ப யாருக்கெல்லாம் ஆணவம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் வைரவர் அந்த தலையை கிள்ளினார். அந்த கிள்ளினதோட விடல, அந்த கபாலத்தை மால் உள்ளிட்ட அத்தனை தேவருடைய உதிரத்தினாலே நிரப்பினார். அது ரொம்பவே இல்லை, நான் நிரம்பினா இங்கிருந்து போயிடுறேன்ட்டார் வைரவர். என்ன சாமி அமைதியை நிலைநாட்டுறேன்னு வந்து ஃபோர்ஸோட வந்துங்க, எப்போ இந்த ஊரை காலி பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நாட்டில் அமைதியை நிலைநாட்டுறேன்னு சொல்லிட்டு வேற நாட்டு ஃபோர்ஸ் எல்லாம் வந்து இறங்கிருச்சு. அப்புறம் அமைதியை நிலைநாட்டுறேன்னு அங்கேயே உட்காந்துட்டு, அது மாதிரி எப்போ சாமி இந்த இடத்த விட்டு போவீங்கன்னு கேட்டா, இப்பா இந்த கபாலம் உதிரத்தினால நிரம்பிருச்சுன்னா நான் போயிடுவேன்னாரு. எல்லாரும் உதிரம் கொடுத்து 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 அது நிரம்பலை. கடைசியில் திருமால் சண்டையிட்டார், தோற்றார். அப்புறமா குடு அப்படின்ன உடனே திருமால் தன்னுடைய இந்த உதிரத்தை தருகிறார். நிரம்பவே இல்லை, முழுக்க கொடுத்து மயங்கி விழுகிறார். திருமகள் வந்து காலை பிடிச்சுக்கிறார், காப்பாற்று எங்கள் வீட்டுக்காரர், உனக்காக விடுறேன் அப்படின்னு விட்டார். உனக்காக விடுறேன் போ அப்படின்னு விட்டார். ஆக வைரவர் என்கிறவரை அந்த ஒரு வேக மூர்த்தம். அது மட்டும் இல்லை, அவர் தான் வந்து சீர்காழியில் மேலே நிற்கிறாரு ஒருத்தர் தோணிபுரத்தில். அவர் பேர் என்ன? சட்டநாதர். அவர் சட்டநாதருக்கு அவர் சட்டம் போட்டிருக்காரா இல்லையா? அவருக்கு ஏன் சட்டநாதர்னு பேரு? அவருக்கு சட்டநாதர் ஏன் பேருன்னா, அவர் சட்டை போட்டிருக்காரு. என்ன சட்டை போட்டிருக்காருன்னு சொன்னா, நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது அந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய தோலை உரித்து போட்டு கொண்டார். அந்த தோல் போத்ததுனால அவருக்கு சட்டநாதர்னு பேரு. சட்டநாதர் தான் வைரவர். அவருக்கு சட்டநாதர்னு ஒரு பேர். உங்களுக்கு தெரியும், அது சீர்காழியில் வெள்ளிக்கிழமை ராத்திரி அவருக்கு தனியாக ஒரு பூசை. ஆக்சுவலாக அந்த பூஜை வந்து இரவு 12 மணிக்கு செய்யணும். உச்சி யாமத்தில் நள்ளிருளிலே செய்ய வேண்டிய பூசை. அது 9:30-10 மணிக்கு செய்வார்கள். அவர் தான் அவர் கையில் ஒரு வீணை வச்சிருப்பார். அந்த வீணைக்கு தண்டு எங்கன்னு கேட்டால், இந்த திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார் பாருங்க திருமால். எடுத்த உடனே இனிமேல் நமக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினச்சி அகந்தையில் இருந்தார். அப்போ தான் ஒரு தட்டு தட்டி முதுகெலும்பை முழுக்க எடுத்து அதை பண்ணது தான் அந்த வீணை. இதையெல்லாம் வைரவர் செய்ததாக சொல்லப்படுவதற்கு காரணம், ஆணவம் எங்கெங்கே இருக்கிறதோ அவற்றை எல்லாம் வைரவர் நீக்குவார். வேகமூர்த்தம் அது. இந்த வைரவருடைய அத்தனை செயல்பாட்டுக்கும் மூல காரணியாக இருக்கிறவள் வைரவி. அவளுக்கு 4 கரம். இந்த 4 கரத்திலே ஒரு கரத்தில் சூலம், வலது கரத்தில், இடது கரத்தில் கபாலம் இருக்கும். அப்புறம் நாகபாசம் இருக்கும் இடது கீழ்கையில். வலது கீழ்கையில் அங்குசம் இருக்கும்.
கபாலம் ஏந்திய திருமூர்த்தம் வைரவி மூர்த்தம். வைரவி எட்டு இதழ் தாமரையிலே நடுவிலே அமர்ந்திருக்கின்ற புகட்டிலே அமர்ந்திருக்கிற சிறப்பை பெற்றவள். அவருடைய சிறப்பை பறக்க பேசுகிறார் நம்முடைய திருமூலர். இப்ப அவளுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. இப்ப அந்த மந்திரத்தை பற்றி நான் அதிகமாக விரிவாக சொல்ல போறதில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, அவளை சிந்திப்பதற்கும் அவளுடைய அருளை பெறுவதற்கும் உரிய மந்திரமாக தமிழ் மந்திரமே ஒன்று பின்னாலே சொல்லுகிறார். அந்த மந்திரத்தை இப்ப நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மந்திரம், அவர் சொல்லுகிற இந்த மந்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் திருவாசகத்திலே குறிப்பிடப்படுகின்ற ஒரு இடம். காரண மந்திரம் ஓதிய உள்ளத்து பூரண கும்ப ரேசம் பொருந்திய நாரணி நந்தி நடு உரை செய்த ஆரண வேதனுள் அந்தமுமாமே. ரொம்ப அற்புதமா நம்ம திருமூலதேவ நாயனார் அவளுடைய அருளை பெறுவதற்குரிய உபாயத்தை சொல்லுகிறார். அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது, அதை நமக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது, காரண மந்திரம் ஓதிய உள்ளத்து, காரண மந்திரம் ஓதிய உள்ளத்து. அவ யாருன்னாரு? அவதான் நாரணி, அவதான் மனோன்மணி. இந்த வைரவியினுடைய விரிவு தான் அத்தனை பெயர்களும். நான் சொன்ன 5 தொழிலும் அவள் தான் செய்கிறாள்னு சொன்னேன். அப்ப 5 தொழிலும் அவள் தான் செய்கிறாள் என்று சொன்னால், வைரவிதா பிரம்மி, வைரவிதா நாராயணி, வைரவிதா ருத்ரி, வைரவிதா மகேஸ்வரி, வைரவிதா மனோன்மணி. இப்ப பிரம்மின்னா சரஸ்வதிக்கு பிரம்மின்னு பேரு, கலைமகளுடைய. காரண மந்திரம் ஓதிய உள்ளத்து. ஓதிய உள்ளத்துங்கிறது ஓதுகின்றவர் உள்ளத்துன்னு எடுத்துக்கணும். யார் ஒருவர் அதை ஓதுகின்றார்களோ. என்ன காரண மந்திரம், அது பின்னால் சொல்றேன். காரண மந்திரம் ஓதிய உள்ளத்து. இப்ப அந்த பிராணாயாமத்தினுடைய 3 அந்த நிலைகளை சொல்லுகிறார். பூரண கும்ப ரேசம் பொருந்திய. நாம வைரவியை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது, வைரவியை மந்திர ரூபமாக வழிபாடு செய்கிற பொழுது, அவருடைய பேரருளை பெறுவதற்குரிய உபாயம் முதல்ல செய்ய வேண்டுவது மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவது. நீங்கள் பிராணாயாமம்னா நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு பெயர் தான் பிராணாயாமம். காரண மந்திரத்தை நாம் சரியாக சொல்லுவோமே ஆனால் மூச்சுக்காற்று ஒழுங்குபடும். மந்திரம் சொல்லுகிற பொழுது சிந்தனை அதிலே தோய்ந்து அதற்குரிய வடிவமும் அதற்குரிய பொருளும், இன்னும் சொல்ல போன ஒரு மந்திரத்தை சொல்லுகிற பொழுது மந்திரம் குறிக்கிற பொருளை சிந்தையிலிருந்து விளக்கக்கூடாது. அந்த மந்திரம் குறிக்கின்ற பொருள் எது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப
நமசிவாயம்னு சொன்னா, சிவாய நமன்னு சொன்னா அந்த மந்திரம் குறிக்கிற பொருள் எது? இப்ப நாம அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடராஜ மூர்த்தம் அமைத்தார்கள். அப்ப நீங்க அந்த அஞ்செழுத்து மந்திரம் சொல்லுகிற பொழுது கூத்தப்பெருமானை பொருளாக கொள்ள வேண்டும். கூத்தப்பெருமானை பொருளாக கொண்டு அப்ப மந்திரம் சொல்லுகிற பொழுது அதற்குரிய பொருளை நாம பிடித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மந்திரத்தில் பயன் இல்லை. அதனாலதான் ஓம்ங்கிற மந்திரத்துக்கு என்ன பொருள்னு கேட்டாரு. யார? பிரம்மாவை கேட்டார். அதுக்கு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு அர்த்தம் இல்லை. அது எனக்கே தெரியுமா? அவர் சொல்ல மாட்டாரா பிரம்மனு? வாட் இஸ் இட் சிக்னிஃபை அப்படின்றது தான் அது பொருள். அது என்ன பொருள், எந்த பொருளை குறிக்கிறது? டக்குன்னு என்ன சொல்லியிருக்கணும்? என்ன முருகா, அந்த 6 முகத்தில் ஒரு முகம்தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேலை ஓவர். அவர் தான் வரும்போதே நினைச்சார நாம பார்க்க பிறந்த குழந்தை தானே அப்படின்னு நினைச்சார. அதனால அவுட்டு. ஆணவம் அறிவை மறைக்கும். அப்ப இந்த காரண மந்திரம் சொல்லுகிற பொழுது சாமி சொல்லுகிறார், நீங்க இந்த பூரண, அது பூரணன்னு சொன்னாலும் கூட அது பூரகம், கும்பகம், ரேசகம் என்று சொல்லக்கூடிய காற்று சென்று வருகின்ற நிலை. முதல்ல மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும். நாம் அதுவே ஒரு பேசிக் கோர்ஸாகவே செய்யணும். அதுக்காக பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினா நமக்கு உடனே சிவன் அருள் கிடைச்சிடும் நினைச்சிடக்கூடாது. அது ஒரு உபாயம், அவ்வளோதான். அது உபாயங்களில் அது ஒரு வழிமுறை, ஒரு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ங்கிற மாதிரி அது ஒரு ஸ்டெப்பு. இந்த சிந்தனை நமக்கு அவனுக்கு சிந்தனையில் அவனை நிரப்பிக் கொள்வதற்கு இந்த மூச்சு காற்று துணை செய்யும். அதனால பூரித்தல், கும்பித்தல், ரேசித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்களை நாம் தெளிவாக செய்கிற பொழுது அந்த உள்ள கமலத்தின் புகுட்டிலே அவள் அமர்கிறாள். அந்த அமர்கிறவள் வேறு யாரும் கிடையாது, அவள் தான் இந்த நாரணி என்று சொல்லுகிறவள். நாரணின்னாலும் சரி, பிரம்மின்னாலும் சரி, உமைன்னாலும் சரி, ருத்ரின்னாலும் சரி, எல்லாம் இவ தான். ஏன்னா 5 தொழில் அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை. அதனால இந்த நாரணி எப்படி அந்த அமர்வாள்னாரு, பூரண கும்ப ரேசம் பொருந்திய இந்த 3ம் நிலையாக இருக்கிற பொழுது இந்த உள்ள கமலத்தில் பொருந்திய சக்தி வேறொன்றும் இல்லை, அது இவள்தான். அங்கே ஒளிமயமாக அவள் அமர்ந்திருக்கிறாள். அப்படி ஒளிமயமாக அமர்ந்து அந்த ஒளிமயத்திலே மூழ்கி இருக்கிற பொழுது இன்றைக்கு என்ன திதின்னு கேட்டால் பௌர்ணமின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அமாவாசைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படியா அனுமார் மாதிரி தாவுறது? புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? யாருக்கு அப்படி தெரிஞ்சுதா? அபிராமி பட்டருக்கு அப்படி தெரிஞ்சுதான். என்ன பூரண ஒளி, அது ஒளியா அது உள்ள பொங்கி வழிகிறது. அவங்களுக்கு இது கிடையாது, அமாவாசை இருட்டு பாதி அப்படிலாம் கிடையாது. பொங்கி ததும்பி வழிகிறதுனால எப்பொழுதுமே பௌர்ணமி தான். 16 கலைகளும் நிரம்ப பெற்றன. அந்த தெளிவு தான் அந்த ஒளியாக கருதப்படுகிறது. ரொம்ப தெளிவா தெரிகிறது. ஆஹா, இதுதான்ப்பா சக்தி, இதுதான் எனக்கு அப்பா, இதுதான் எனக்கு அம்மா, இவங்க தான் அப்படின்னு தெளிவா தெரிந்து கொள்ளுகிற பொழுது சுற்றி இருக்கிற அந்த பொய்மைகள்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பாரமாக தோன்றும். இப்போ மணிவாசகர் என்ன தவிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தெளிவு வந்த பிறகு அது நமக்கு அந்த பக்குவம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே துச்சமாக தெரியும். இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரிகிறதுன்னா இன்னும் பக்குவம் வரலன்னு அர்த்தம். அதான் பெரியவங்க சொல்கிறாங்க. மொத்த பாண்டிய நாட்டையே எடுத்துக்கன்னா வேணான்ட்டு போகிறார்.
அந்த பகுதியை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீ மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி நேராக வைக்கிற பொழுது உள்ள கமலத்திலே தெளிவாக அந்த ஒளி. அதை திருமுருகாற்றுப்படையில் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், உலகம் ஓப்ப வரநேர்வு திரித்தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி அப்படின்னார். உள்ள இமைக்கிறதுன்னார். இமைத்தல்னா ஒளிர்தல்னு அர்த்தம். இமைத்தல்னா என்ன அர்த்தம்? ஒளிர்தல்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏன் பேர், தேவர்களுக்கு இமையவர்னு பேர் இல்லையா? அதுக்கு ரொம்ப பேர் அர்த்தம் எழுதி, இமையவர்னா இமைக்காமல் இருப்பார்கள், அதனால் அவர்களுக்கு இமையவர். இமைக்காத வந்தாங்கன்னா அவங்களுக்கு இமையாதவர்ல பேர் இருக்கணும். இமையவர்னு இப்படி பேர் வைக்கிறது இல்லையா? கொத்துன உடனே உயிர் போயிடும். அந்த பாம்புக்கு என்ன பேர்? நல்ல பாம்பு அப்படின்னு. அப்படி இல்லை. இது அந்த இமைத்தல்னா ஒளிர்தல்னு அர்த்தம். இமையவர்னா ஒளி உடம்பு பெற்றவர்கள்னு அர்த்தம். அதனால அவர்களுக்கு இமையவர்னு பேர். அப்ப இங்க அவர் சொல்லுகிறார், நீ இந்த மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி பிராணாயாமம் செய்கிற பொழுது அதற்குரிய அதுதான் இந்த தூல யோகத்தினுடைய நிறைவு. அதுதான் இன்னும் சொல்லப்போனால் கிரியையில் தூல யோகம் முழுக்க முடிஞ்சிடணும். அப்புறம்தான் இதுக்கு போகும்போது, யோகத்துக்கு போகும்போது சூட்சம யோகமாக இருக்கும். பிரத்யாகாரம், தாரணை, சமாதியெல்லாம் வருது, தியானம், அதெல்லாம் அப்போ வந்துடும். சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, +1லேயே +2 போர்ஷன் முழுக்க முடிச்சிருவாங்க. +1 படிக்கும் போதே +2 போர்ஷன் முழுக்க முடிச்சுட்டு +2 முழுக்க ரிவிஷன் அப்படின்னு வச்சுருவாங்க. இல்லை அப்படி இருக்கா இல்லையா? சில ஸ்கூலில் அப்படி பண்ணுறாங்க. +2 தனியாக இல்லை, +2 போர்ஷன் எல்லாத்தையுமே +1லேயே முடிச்சுட்டு +2 முழுக்க ரிவிஷன். அது போல் கிரியையிலேயே யோகத்தினுடைய பாதியை முடிச்சிடணும். அப்படி கிரியையில் அது செய்வது என்னன்னு கேட்டால், அந்த பிராணாயாமம்னு தெரியாமல் பயில்வது. பிராணாயாமம் செய்வதற்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிறதுக்கு நம்ம சாமி சொல்கிறாங்க, இந்த காரண பஞ்சாக்கரம் சொல்லுகிற பொழுதே அது தானாக நிகழ்கிறது. இந்த மந்திரம் காரண மந்திரங்கிறது அந்த காரண பஞ்சாக்கரத்தை தான் சொல்லுகிறார்கள். காரண மந்திரம் ஓதும் உள்ளத்து பூரண கும்ப ரேசம். ரேசகத்தை தான் ரேசம்னார், பூரகத்தை பூரணன்னாரு, கும்பகத்தை கும்பன்னாரு. அது அது திரிபாக சொல்லியிருந்தாலும் பொருள் அதுதான். பொருந்திய நாரணி நந்தி நடு. நாரணி நந்தி நடு அப்படின்னு விட்டுருக்கார். நீங்கள் அங்கே ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும், இருப்பாள் அப்படின்னு சேர்த்துக்கணும். எங்கே இருப்பாளா? காரண பஞ்சாக்கரத்தை ஓதுகின்றவர்களுக்கு பிராணாயாமம் செய்தால் உள்ள கமலத்திலே தோன்றுகிறவள் காரண பஞ்சாக்கரத்தை ஓதுகிறவர்களுக்கு வந்து விடுவாள். இந்த காரண மந்திரம் என்பது காரண பஞ்சாட்சரம். இப்ப எது காரண பஞ்சாட்சரம்ங்கிறது பார்க்கணும். 5 எழுத்து நமக்கு தெரியும், தூள் 5 எழுத்து, நுண்ண 5 எழுத்துன்னு நமக்கு தெரியும். இதில் அவர் நம்ம சாமி சொல்லுகிற அந்த நுட்ப செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரண மந்திரம் ஓதிய உள்ளத்து பூரண கும்பரேச பொருந்திய நாரணி நந்தி நடு இருப்பாள். இருப்பாள்ங்கிறது அங்கே இல்லை, பாட்டில் நம்ம தருவிச்சுக்கணும். அப்படி இருப்பாள். உரை செய்த ஆரணம். இந்த பகுதியை விவரிக்கின்ற அந்த வேதம் தான் வேதத்தினுடைய அந்தமாக கருதப்படுகின்ற உபநிடதம். ஆக வேதாந்தம் என்று சொல்லுவது வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தகணமே என்று நம்முடைய தாய்மானவர் சொல்லுவது போல வேதாந்த தெளிவு தான் சித்தாந்தம். ஏன்னா வேதாந்தத்தினுடைய நிறைவு எது என்று கேட்கிற பொழுது வேதாந்தத்தினுடைய நிறைவு அதுதான் சித்தாந்தம். நான் ஞானத்திரளில் கூட இந்த வேதாந்த சித்தாந்தத்திற்கு அந்த விளக்கமெல்லாம் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்முடைய நாயக்கர் அவருடைய உரையாடலில் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ வேதாந்தம் என்று சொல்லுகிற பொழுது வேதாந்தம் எதை குறிக்கிறது?
சில பேர் சொல்லுகிறார்கள் வேதாந்தம் என்று சொன்னால் உபனிஷத்துக்கள் தான் வேதாந்தம் என்று குறிக்கப்படுவது. சில பேர் சொல்லுகிறார் வேதாந்தம் என்பது பிரம்மசூத்திரத்தில் எழுந்த அந்த உரைகள் எல்லாம் வேதாந்தம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் சான்றோர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். நம்ம செய்தி என்னன்னு கேட்டால் இவர் என்ன சொல்லுகிறார், வேதாந்தம் என்பது வேறு ஒன்றும் அல்லப்பா. வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை என்ன என்று கேட்டால் உள்ள கமலத்திலே அந்த பெரும் ஒளியாக இருக்கக்கூடிய சக்தியை காணுதல். இன்னும் சொல்லப்போனால் சக்தியை உள்ள கமலத்திலே காணுதல்னா அங்கெங்கே கண் இருக்கு காண்றதுக்கு, இங்கே கண் இருக்கு பார்க்கலாம், உள்ள கமலத்தில் அது என்று சொன்னால் உள்ள கமலத்திலே உணர்தல் அல்லது உள்ளத்திலே உணர்தல். இந்த உள்ளத்திலே உணர்தல் என்று சொல்லக்கூடியது எப்பொழுது நிகழ்கிறது? அவர் எப்படி இருக்கிறானா, நந்தி நடு இருப்பாள். நந்திக்கு நடுவில் இருப்பாளாம். நந்திங்கிறது யாரு? சிவம். சிவத்துக்கு நடுவில் இருப்பாள். இப்ப சிவத்துக்கு நடுவில் அவை இருப்பாள். இப்ப அவளுக்கு நடுவில் சிவம் இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவத்துக்கு நடுவில் இவை இருப்பாள் அப்படிங்கிறாரு. நந்தி நடு இருப்பாள் யாரு? நாரணி இருப்பாள். அப்ப இந்த காரண பஞ்சாக்கரம் என்பது என்ன அல்லது காரண மந்திரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு காரண மந்திரம் இருக்கு. அதுல ஒன்று மகா காரணம், இன்னொன்று காரணம். இந்த மகா காரணம் காரணம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மந்திரங்கள் எவை அப்படின்னு நமக்கு வருகிற பொழுது இதுக்கு தெளிவு நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டால் திருவாசகத்திலிருந்து தான் கிடைக்குது. அதில் தான் சொல்லுகிறார் நமக்கு இந்த காரண பஞ்சாக்கரத்தையும் மகா காரண பஞ்சாக்கரத்தையும் அதில் தான் சொல்லுகிறார். உடையாள் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இது ஒரு காரண பஞ்சாக்கரம். அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் இது இன்னொரு காரண பஞ்சாக்கரம். அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். ரெண்டு காரண பஞ்சாக்கரத்தையும் அதிலேயே கொடுக்கிறார். ஒன்னு காரண பஞ்சாக்கரம், இன்னொன்னு மகா காரண பஞ்சாக்கரம். அப்ப இந்த சுவாமி இங்கே சொல்லுகிற இந்த காரண மந்திரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் மகா காரண பஞ்சாட்சரத்தை குறிக்கிறது. மகா காரண பஞ்சாட்சரம் எது, காரண பஞ்சாட்சரம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் பொதுவாக காரண மந்திரம்னுட்டார். நம்முடைய மந்திரம் 5 எழுத்து தான். அதில் சந்தேகத்துக்கே இடம் இல்லை. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம மந்திரம் சைவர்களுக்குரிய மந்திரம் 5 எழுத்து தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப அதுல இந்த மகா காரணம் காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லுவது எது அப்படின்னு பார்க்கிற பொழுது ஈரெழுத்து ஈரடுக்காக வருவது மகா காரண பஞ்சாக்கரம். ஈரெழுத்து ஈரடுக்காக வருவது, ஈரெழுத்து சிவ, இது ஈரடுக்காக வருவது சிவ சிவ. இதுதான் மகா காரண பஞ்சாக்கரம். இப்ப சிவ சிவல பாத்தீங்கன்னு சொன்னா 2 சீனாவுக்கு நடுவில் வானா இருக்கும், 2 வானாவுக்கு நடுவில் சீனா இருக்கும். இதுதான் உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இதுதான் மகா காரண பஞ்சாக்கரம். இந்த சிவசிவ என்பதுதான் மகா காரண பஞ்சாக்கரம். பஞ்சாக்கரங்களிலே காரண பஞ்சாக்கரங்களிலே மகா காரண சிவ சிவ என்கிலரு தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் அவரு, சிவ சிவ என்ன சிவகதி தானே. இப்ப சி வ சி வ அப்படின்னா வகாரம் 2 சீனாவுக்கு நடுவுலையும் இருக்கு, சீனா 2 வகாரத்துக்கு நடுவில் இருக்கு. இதைத்தான் அவர் சொன்னார். உடையாள் உந்தன் நடுவு இருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தினார். இந்த மகா காரண பஞ்சாக்கரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா
அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால். இது என்னன்னு கேட்டா 3 எழுத்து ஈரடுக்காக வருவது. 3 எழுத்து ஈரடுக்காக. சிவ சிவன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுமா, இந்த சிவ 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 சிவன்னு சொல்ல சொல்ல இவன் நடுவில் இருக்கிறா, அவனுக்கு நடுவில் இவ இருக்கிறா, இப்படி இருக்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுமா, இந்த சிவ 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 சிவங்கிறது சிவ சிவ ரெண்டும் பிரிஞ்சு நடுவில் யகாரத்தை சேர்த்துக்கிட்டு சிவய சிவன்னு மந்திரம் மாறுமா. அது காரண பஞ்சாக்கரம். இப்ப யகாரம் எங்க இருக்கு, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அதுதான் சிவய சிவ. இந்த யகாரம் நடுவில் போய்க்கும், அது நடுவில் வாங்கி நின்னுக்கும் இந்த யகாரம். அதனால சிவசிவ என்று ஓதுகிற பொழுது இந்த யகாரத்துக்கு 2 பக்கமும் சிவசிவ சேர்ந்து விடும். அப்பதான் இந்த உள்ள கமலத்தில் அந்த சக்தியை வைரவியை நாம் காணுகிறோம் அப்படின்னு சுவாமி அதை சொல்லுகிறார். எனவே 5 எழுத்துக்கு மிஞ்சிற மந்திரமே கிடையாது. இப்போ ஒவ்வொரு மூர்த்தத்துக்கும் ஒரு மந்திரம் சொன்னால் கூட எல்லா மந்திரமும் 5 எழுத்துக்குள் அடக்கும். 5 எழுத்தை எப்படியெல்லாம் சொல்லலான்னு நான் உங்களுக்கு அந்த ஒரு சக்கரமே போட்டு காட்டினேன். நம சிவைய வசிய நம இதெல்லாம் நம்ம போட்டு காட்டணும் இல்லைங்களா. நம சிவாய அப்படின்னு போட்டு அது சக்கரமாகவே போட்டு உங்களுக்கு அடியேன் காட்டினேன். அப்படி இந்த 5 எழுத்தினுடைய சுழற்சி 5 எழுத்துக்குள்ளேயே அத்தனை மந்திரங்களும் வந்து விடுவதனால சாமி சொல்லுகிறார், காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய மகா மந்திரமா சிவசிவ என்கிற மந்திரத்தை சொல்லுகிற பொழுது காற்றே ஒழுங்குபடுகிறது. சி வ, சி வெளியில போகுது, வ உள்ளே வரும். சிகாரம் ரேசகம் பண்ணும், வகாரம் பூரகம் பண்ணும். இந்த சிவசிவ என்கிற மந்திரமே அதுக்கு தான் அந்த லெங்க்த்தும் அந்த சிகாரம் அந்த எத்தனை சிவ சொல்லுகிறோம் எத்தனை கனெக்ட் பண்ணி சொல்லுகிறார் அதை. ஆனால் ரொம்ப மந்திரங்களில் ரொம்ப உயர்ந்த மந்திரமாக நம்முடைய திருமூலர் நமக்கு அறிமுகப்படுத்துவது சிவமந்திரம் தான். அதை நம்முடைய மணிவாசகர் அப்படியே பாடலாக கொடுத்தார். அதனுடைய நுட்பமாக இந்த மந்திரத்தை அமைத்தார். காரண மந்திரம் ஓதிய உள்ளத்து, இந்த காரண மந்திரத்தை ஓதுகின்ற உள்ளத்துக்கு இந்த காரண மந்திரமா அது மகா காரண மந்திரமாக இருக்கக்கூடிய சிவசிவ என்று ஓதுகிறாரே, ஓதிய அப்படி ஓதுகின்றவனுடைய உள்ளத்தில தானாக மூச்சுக்காற்று சரிப்படும்னாரு. இந்த மூச்சுக்காற்றை நிறுத்தி உள்ளே காண வேண்டிய ஒளியை காரண பஞ்சாக்கரம் மகா காரண பஞ்சாக்கரமாக இருக்கக்கூடிய சிவசிவ மந்திரத்தை சொல்லி காணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது வைரவி அங்கே ஒளிமயமாக தெரிகின்றாள். அதை சொன்னார் நாரணின்னார். நாரணின்னு ஏன் சொன்னார்னா, காத்தல் தெய்வமாக இருக்கிறவள் நாரணி. அந்த காத்தல் தொழில் செய்கிறவளும் அவள் தான். எனவே காக்கின்ற சக்தியும் அவள் தான். பொதுவாக இந்த தாமரையிலே அந்த புகுட்டிலே இப்போ கலைமகளாக நாம் கருதி வழிபாடு செய்கின்றோம். அவளையே இந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது கலைமகளாக அவளை கருதி வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால், அந்த நடு புகுட்டிலே கலைமகளாக அமர்த்தி மீது இருக்கிற 8லையும் சுற்றி இருக்கிற பரிவார தேவதைகளாக மற்ற சக்திகளை நினைத்தல், வாமை முதலானவளை அவர்களை நிறுத்தி கொள்ளுதல். செல்வம் வேண்டி என்று சொல்லுகிற பொழுது அந்த நடு புகுட்டிலே திருமகளை அமர்த்தி கொண்டு சுற்றி பரிவார சக்திகளாக மற்ற சக்திகளை அமர்த்தி கொள்ளுதல். வாழ்க்கையிலே நல்ல சாந்தம் வேண்டும், நல்ல உயர்வு வேண்டும் என்று கருதுகிற பொழுது உமையை நடுவிலே நிறுத்தி அதை செய்து கொள்வது. ஈசனுடைய அருள்தான் வேண்டும் என்கிற அந்த நினைப்பில் மனோன்மணியை நடுவிலே அமர்த்தி அந்த சக்திகளை எல்லாம் செய்து கொள்ளும். இப்படி இந்த வைரவியை அமைத்து கொண்டு வைரவிதான் இவ்வளவு அத்தனை சக்திகளாகவும் இயங்குகின்றாள் என்கிற அந்த நிலையிலே அவளை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையிலே சொல்லுகிறார். இப்போ இந்த சிவசிவ என்கிற மந்திரத்தை நாம் எப்படி சொல்லலாம், எத்தனை முறை சொல்லலாம், எப்படியெல்லாம் சொல்லலாங்கிறதுக்கு பல வழிமுறைகள். அது 108 தடவை சொல்லலாம், 1008 தடவை சொல்லலாம். ஆனால் இப்படி சொல்லுவதற்கு ஒரு
ஒரு வழிமுறையும் சொல்லித் தருகிறார், ஒரு எளிய வழிமுறையும் சொல்லித் தருகிறார். இப்போ நாம் உத்ராட்சம் உருட்டி சொல்லுகிறவர்களை பார்த்திருக்கிறோம். சுவாமி சொல்லுகிறார், இந்த விரல்களை வைத்துக்கொண்டே அதை சொல்லலாம் என்று சொல்லி அந்த சிவசிவ மந்திரத்தை சொல்லி வைரவியை நினைக்கக்கூடிய அந்த பாங்கை சொல்லித் தருகிறார். இந்த கட்டை விரல் இருக்கிறதே, இந்த விரல் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஏற்கனவே பல பேருக்கு அந்த செய்திகள் தெரிந்த செய்திகளாக இருக்கும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது எண்ணுகிறவர்கள், இது எண்ணப்படுகின்றவை. இதெல்லாம் கீற்றுன்னு பேர். இந்த விரலில் இருக்க இதுக்கெல்லாம் என்ன பேர்? கீற்றுன்னு பேர். இதில் இப்போ இது எண்ணப்படுவது, இது நாளும் எண்ணப்படுவது, இது எண்ணுவது, இதுதான் தீண்டும். தீண்டி தான் எண்ணிக்கை. இப்படி எண்ணப்படுவது எண்ணுவது என்கிற அந்த கணக்கில் இந்த நாளில் எத்தனை கீத்து இருக்கு? ஏன் அது ரொம்ப யோஜனை? எங்கள் வகுப்பில் இப்படி கேட்டால் கூட பையன் அடுத்தவன் சொல்லட்டுமேனு பார்த்துட்டே இருப்பான். சொல்லட்டுமே இப்போ என்ன, ஏன் நம்ம வம்பு அப்படின்னுட்டு. 12 இல்லையா? சந்தேகம் இருக்கா? 12. 12ல் இந்த நடுவிரலில் இருக்குல்ல, நடு கீத்து, இதை டச் பண்ணக்கூடாது. இந்த மோதிர விரலில் இருக்க நடு கீத்து, இதையும் டச் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது சிவம், இது சக்தி. இப்போ உங்களுக்கு அது புரியுதா? உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்போது சத்தம் வந்துருச்சு, திரும்ப உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன். இந்த நடு விரல் இருக்க, நடுவிரலினுடைய நடுக்கீத்துக்கு என்ன பேர்? சிவம். இது என்ன? மோதிர விரல். மோதிர விரலினுடைய நடுக்கீத்துக்கு சக்தி. இந்த ரெண்டையும் விட்டுறணும் எண்ணும்போது. அப்போ எத்தனை வருது? 10. அப்போ 10 தடவை எண்ணிங்கன்னா 100 ஆகிடும். சரி, எங்கே துவங்கி எங்கே முடிக்கணும்னு சொல்கிறாரு. மானாவாரிக்கு ஆரம்பித்து முடிக்கக்கூடாது, அதுவும் சொல்கிறார். அந்தம் நடுவிரல் ஆதி சிறுவிரல். இதுக்கு என்ன பேர் சொல்றார் அப்படின்னா, இது சிறுவிரல்னு சொல்றார். இது 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 திரு இது இதுக்கு என்ன பேரு? சிறுவிரல். இதுக்கு தீர சிறுவிரல் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது, அதுக்காக அது இது சிறுவிரல்னு பேரு. இப்ப எங்க ஆரம்பிக்கணும்னா, அந்தம் நடுவிரல் ஆதி சிறுவிரல், இங்க இருந்து துவங்கணும். இந்த இடத்துல இருந்து துவங்கணும்னு சொல்றார். துவங்கி வலமா வரணும், துவங்கி வலமாக வர வேண்டும். வந்த வழிமுறை மாறி உரை செய்யும். வந்த வழிமுறை மாறி முறை செய்யும். அது எப்படி செய்யறது? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இது அந்தம் நடுவிரல். அந்த நடுவிரல்ல வந்து முடியணும். அதான் அந்தம் நடுவிரல்னார். ஆதி சிறுவிரல்னார். இங்க துவங்கி இங்க முடியணும். இந்த ரெண்டுலையும் இந்த சக்திக்கு கீழே ஆரம்பிச்சு சிவத்துக்கு கீழே முடியணும். சக்திக்கு கீழே ஆரம்பிச்சு சிவத்துக்கு கீழே முடியணும். அப்ப அப்படி அப்படி இப்படி மேலே போய் கீழே வந்து, இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து நிற்கணும். அதை சொல்லுகிறார். அது சொல்லுகிற போது செந்தமிழ் ஆதி தெளிந்த வழிபாடுன்னார். செந்தமிழ் ஆதி தெளிந்த வழிபாடு என்று சொல்லுகிற பொழுது மந்திரங்கள், தமிழ் மந்திரங்களும் உண்டு, வடமொழி மந்திரங்களும் உண்டு. இந்த அது இரண்டையும் சொல்லுகிறார் சுவாமிங்க. தமிழ் மந்திரத்தையும் குறிப்பிட்டு செந்தமிழ் ஆதி, செந்தமிழ் போன்ற மந்திரங்களை நீங்கள் கணிப்பதற்கு அவற்றை நீங்கள் இப்படி கணித்து கொள்ளுங்கள், இப்படி துவங்கி இப்படி கணித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இது 10 வந்தது. இந்த 10 108 இருக்கிற பொழுது இந்த ரெண்டையும் விட்டுட்டு இங்கேருந்து துவங்கலாம். அப்போ 8 வரும். 8 வரும் பொழுது 10 10 100 ஒரு 8 108. 108 சொல்வதற்கு இந்த கைகளினாலேயே எளிய முறையில் மந்திரங்களை நாம் சொல்லுவதற்கு சொல்லித் தருகிறார். சிவசிவ என்று 108 தடவை சொல்லுவது. ஆக இந்த வைரவி என்று சொல்லுகிறவளுக்கு தனிப்பட்ட முறையிலே மந்திரம் என்ற
ஒரு நிலைமை இல்லாமல் ஐந்தெழுத்தை செபிப்பதன் மூலமாகவே அவருடைய அருளை நாம் பெற்றுவிட முடியும் என்றுதான் இங்கே திருமூல தேவநாயனார் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் வைரவ மந்திரத்தில் 2 அந்த பாடல்களை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டிட்டு நாம் 4ஆம் தந்திரத்தையும் தொடர்ந்து சிந்திப்போம். 5 எல்லாம் ரொம்ப எளிய, சுவாமி எப்படி அமைச்சிருக்காருன்னா கஷ்டமான போர்ஷன்லாம் முன்னால் வச்சுட்டார். அப்புறமா 5 எல்லாம் ரொம்ப அற்புதமான பகுதி. 5 6 குருவை பற்றி ரொம்ப அற்புதமாக குருவினுடைய அந்த தன்மைகள் எல்லாத்தையும் சொன்னார். 5ல் நம்ம சைவத்தை பற்றி இது ரொம்ப அற்புதமான, சைவத்தில் என்னென்ன பிரிவுகள், சுத்த சைவம், கடும் சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம் என்று சொல்லக்கூடிய சைவத்தினுடைய பிரிவுகள் அதெல்லாம் சொல்லுகிறார். 5வது போக போக இன்னும் ரொம்ப அற்புதமான பகுதிகள் இருக்குது. நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்க அடியார்களுக்கும் புரசை திருநெறிக்கழக அடியார்களுக்கும் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 5 எழுத்தை 5 முறை ஓதி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோமாக. ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த பஞ்சாக்கிரத்தினுடைய விரிவுகள்லாம் 9ஆம் தந்திரத்தில் பேசுகிறார். 5 எழுத்தினுடைய பல்வேறு இந்த காரண பஞ்சாக்கிரம், மகா காரண பஞ்சாக்கிரம் இவற்றையெல்லாம் விரிவெல்லாம் நான் 9ஆம் தந்திரத்தில் சுவாமி ரொம்ப விரிவாக 5 எழுத்துக்குன்னே ஒதுக்கியிருக்கிறார். அதெல்லாம் நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம். நாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். நம சிவாய.